காவலர்களே, இரவெல்லாம் கண் விழித்தீர்கள். சிறிது நேரம் உறங்குங்கள். மன்னா, நாங்கள் ஓய்வெடுக்கும் சமயத்தில் எங்கள் பாதுகாப்பை விட்டு வெளியே செல்லாதீர்கள். சரி, செல்ல மாட்டேன். ஏய் மூடனே, ஏன் என் தவத்தை கலைத்தாய்? நீ பூதமாக ஆவாய். யாரிடமாவது நீ மன்னன் என்ற உண்மையை கூறினால் உன் தலை சதறிவிடும். சாமி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னை நம்பி என் மக்கள் இருக்கிறார்கள். என் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் போனதே என்று கவலைப்படுகிறேன் சாமி. மன்னா, கோபத்தில் சாபமிட்டு விட்டேன். அதை திரும்ப பெற முடியாது. பரிகாரம் சொல்கிறேன், அதுபடி செய்யுங்கள். 10 நாட்களுக்கு குழந்தைகள், பெண்கள், சிவ தொண்டர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 10ஆம் நாள் முடிவில் நீங்கள் மன்னன் உருவத்தை அடைவீர்கள். நான் உங்களுக்கு ஒரு வரம் மட்டும் தருகிறேன். நீங்கள் ஓம் சிவாய நமக என்று உச்சரித்தால் நீங்கள் பறந்து விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். தேவதைகளே, நீங்கள் 3 பேரும் 10 நாட்களுக்கு பூதத்தின் செயல்களை கவனித்து 10 நாள் முடிவில் சாப விமோசனம் கொடுத்து அவரை திரும்பவும் மன்னராக்கி விடுங்கள். சாமி, நீங்கள் ஒரு நல்லவருக்கு சாபம் கொடுத்து தவறு இழைத்து விட்டீர்கள். உங்கள் தவத்தை 1 மாத காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தன்வினை தன்னை சுடும் என்பது போல் ஆத்திரத்தில் அறிவை இழந்து துன்பப்படுகிறேனே. தூக்கம் வருகிறது. சிறிது நேரம் உறங்குவோம். ஏய், யாரு நீ? எந்த ஊரு பூதனி? இங்க எங்க வந்த? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையே. ஏற்காடா? இல்லைங்க. இல்ல மலைக்காடா? இல்லைங்க. ஊட்டி காடா? அதுவும் இல்லைங்க. பிச்சாவரம் காடா? ஆமா, இல்லைங்க. டேய், நீ எந்த ஊருக்காரன்னு சொல்றா? எனக்கு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. இந்த சாமியார் பைய நம்மள அட்ரஸ் இல்லாத பையலா ஆக்கிட்டானே. ஓம் நம சிவாயம். எஸ்கேப்டா. ஏய் சிங்கம், போ. நான் கீழே வரமாட்டேன். நீ வெட்டியா உட்காந்து ஏமாந்து போவாத. எப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை, வேகமா ஓடி வந்ததால தப்பிச்சேன். பூதம் மறைந்து விட்டது போல இருக்கு. காணோம். அதிக பசியாக இருக்கிறது. ஈஸ்வரா, ஏதாவது சாப்பிட உதவுங்கள். மன்னா, உங்களைப் போல் நானும் முனிவர் சாபம் பெற்ற மனிதன்தான். என் மேல் அமர்ந்து வாருங்கள். நான் பழம் சாப்பிட பறித்து தருகிறேன். பிறகு உங்களை நகரத்தில் கொண்டு விடுகிறேன்.
ஏய் பையா, இங்க என்ன செய்யற? நான் புல் புடுங்குறேன். நீ ஏன் கேக்குற? நானும் புடுங்கட்டா? என்ன நீ புடுங்குறியா? ஐயோ, பூதம் பூதம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க! என்னை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. நான் எப்படி நல்லது செய்ய முடியும்? என்ன, ஒருவன் உறங்குகிறான். இவனை பார்த்ததும் எனக்கும் உறங்க வேண்டும் போல் உள்ளது. சரி, சிறிது நேரம் உறங்குவோம். என்ன பூதத்து கூட படுத்திருக்காரு? அம்மா, பூதம் பூதம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க! பூதம் பூதம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க! ஏய், என்ன ஏன் தூக்கிட்டு ஓடி வந்த? பூதத்திடம் இருந்து காப்பாத்தான். என்ன கிண்டல் பண்றியா? அப்ப நீ யாரு? ஓ, ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் நான் பூதம் என்பதை மறந்து வேறு பூதம் நம்மை துரத்துகிறது என்று நினைத்து உங்களை தூக்கி வந்து விட்டேன் ஐயா. நல்லா மறந்த. சரி, என்ன சாப்பிட போறியா இல்ல வீட்டுக்கு போட்டா? நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். என் புருஷனை பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு. என் புருஷனை பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு. உன் புருஷன் போனதுக்கு உன்னை விட நான் தான் அழுவணும். எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. உனக்கு தெரியாம உன் புருஷனுக்கு 20,000 பணம் வேற கொடுத்தேன்டி. அது இப்ப போச்சு. இந்த காலத்துல இதுக்கெல்லாம் கவலைப்படாத, வேற புருஷனை பாத்துக்க. ஏய், அழுவாத, நான் வந்துட்டேன். பூதம் என்ன ஒண்ணும் செய்யல. ஒருவேளை என் புருஷனை பூதம் சாப்பிட்டு என் புருஷன் உருவத்திலேயே பூதம் வந்துருச்சா? நீ முதல்ல பூதம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள விடுவேன். இல்லைன்னா காட்டுக்கே போயிடு. எனக்கு புருஷனும் வேணாம், ஒன்னும் வேணாம். நானா? நான் எங்கேயாவது நிரூபிக்கிறது? கொஞ்ச நேரம் பூதத்து கூட இருந்ததால என்னைய பூதம்னு சொல்லிட்டாலே. இனி பூதமே வந்து நான் பூதம் இல்லைன்னு சொன்னா கூட இந்த பூதம் நம்பாது போல இருக்கு. ஆனா இந்த பூதத்துக்கு அந்த பூதம் எவ்வளோ தேவலாம் போல இருக்கு. இவனுங்க 4 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போமா? நம் மன்னனை யாரோ கொன்று விட்டார்களாம். இல்லை இல்லை, மன்னர் பக்கத்து நாட்டு ராணியை இழுத்து கொண்டு ஓடிவிட்டார். நீ சொல்வது தவறு. மன்னர் செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம் நாட்டையும் விற்றுவிட்டு சவுதிக்கு சென்று விட்டார். நீங்கள் சொல்வது எல்லாம் தவறு. பக்கத்து நாட்டு மன்னனுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிவிட்டாராம். டேய் டேய், ஏன்டா இப்படி புழுகுறீங்க? டேய் டேய், பூதண்டா, ஓடுங்க ஓடுங்க! ஓம் சிவாய நமக. எவனோ என்ன தள்ளி விட்டு மிதிச்சிட்டானே. இதுக்குதான் கூட்டத்துக்கு வரக்கூடாது. ஒரு மாதிரி வயத்தை கலக்குது. நீ இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத. ஓனர், எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய்க்கலாம். அடக்கிட்டு வாயேன். இரு, புதர் உள்ள போயிட்டு வரேன். ஓனர், எவ்வளவு நேரம் நிக்கிறது? வா போலாம். வர மாதிரியே இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. இரு 5 நிமிஷம். இது வர மாதிரியே தான் இருக்கும், ஆனா வராது. வா. ஆய், அங்க என்ன பண்ற? ஆய், போறேன். போனியா? முன்னாடி போல. உன்னை பார்த்ததும் பயத்துல போயிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குது. இவனுக்கு வருது வரலன்ட்டு எனக்கு வர வச்சிருவான் போல இருக்கே. ஏய், பேதியில போவான். சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு போவோம். சரி சரி, பயப்படாத, நான் போறேன். பூதம் பூதம், காப்பாத்துங்க. ஏய் பூதம், போ போ, குழந்தைங்களாம் பயப்படுறாங்க, போ, நான் கடிச்சிடுவேன், போ. ஏய் போ. இவருதான் இந்த ஏரியாவுக்கு பெரிய மனுஷன் போல இருக்கு. நீங்க தான் இந்த கூட்டத்துக்கு தலைவரா? ஆமா, ஒழுங்கா போயிடு. ஏய் கச்சுண்டா, ஏய் கச்சுண்டா, கிச்சுண்டா, ஏய் குத்தியுண்டா, ஏய் ஆய் ஓய்.
ஏய் போடா ஏண்டா டேய் போடா வாடா குச்சேண்டா குச்சேண்டா டேய் டோய் அச்சண்டா கச்சண்டா அச்சண்டா கிச்சண்டா கிச்சண்டா அச்சண்டா அச்சண்டா கிச்சண்டா கச்சண்டா அச்சண்டா ஒச்சண்டா குச்சேண்டா டோய் டோய் போடா டேய் டோய் போடா அச்சண்டா கிச்சண்டா கிச்சண்டா அச்சண்டா உன்னை பார்த்தா எனக்கு தாண்டா பயமா இருக்கு. நான் ஓடிறேன்டா. ஓம் சிவாய நமக. 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 மன்னா, சிவபெருமானுக்கு இலை போட்டு பூஜை செய்த புண்ணியத்தால் உங்கள் சாபம் நீங்கியது. நீங்கள் மன்னராக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். ஈஸ்வரா, என் மீது கருணை கொண்டு என்னை பழையபடி மன்னராக்கியதற்கு ரொம்ப நன்றி இறைவா.